பேசுறிய நீ வாங்குறியா? நான் வாங்குறேன் 50,000 ரூபாய் சொன்னேன். சொல்லிட்டேன் என்ன சொல்லி, நீ வரதட்சணைலாம் கேட்காதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க வாங்கிக்கங்க. இல்லை வரதட்சணை இல்லை பார்த்தா ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 91 ரசிக்கப்பட்டு 2001 கல்யாணம், இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னா எவ்வளோ திட்டாங்க. வரதட்சணையே கேட்கலன்னா உங்களுக்கு ஏதோ வியாதிக்கு நினைச்சுப்பாங்களா அப்படின்னு. ஓ அப்படி வேற இருக்கா, அப்படி வேற நினைச்சுக்கிறீங்களா நீங்க? அப்போ நல்லவனுக்கு வாங்க கொடுக்க மாட்டீங்களா? சரி அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கணுமா, கஷ்டப்படுத்தாதீங்க, கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். என் மனைவிக்கு சொன்ன பாருமா, உங்க அம்மா கிட்ட இருந்து உங்க அப்பா கிட்ட இருந்து 50,000 அந்த அம்மா வாங்கினாங்க, சரியா? ஏன் வாங்கணும்னா அது கூட வாங்கலன்னா நீங்க என்ன நினைப்பீங்க, இவனுக்கு ஏதோ ஒரு வியாதிக்கு நினைப்பீங்க, அது ஒரு காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த அமௌண்ட் கூட வாங்காம நீ வந்தேன்னா எங்க அம்மா கிட்ட குப்பப்பட முடியாது. ஒண்ணுமே இல்லாமல் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆகையினால வேற வழி இல்லாமல் வாங்கிட்டேன். ஆனால் நான் ஒரு கேரண்டி பண்றேன். என்ன கேரண்டினா, இந்த 50,000 நானும் திருப்பி கொடுப்பேன். அப்போ எனக்கு 6,500 ரூபாய் சம்பளம். நான் இதை சொல்லும் போது 2001 திருமணமான 2-3 மாசத்துல ஏற்று கொடுத்தலாம்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன், இந்த பணத்தை உங்க அம்மா அப்பாவுக்கு நான் திருப்பி தரேன். தெரியாம என்ன பண்ணிட்டேன்னா வட்டியோட திருப்பி தரேன் சொல்லிட்டேன். இன்றைக்கு 24 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. போன மாசம் நான் சொன்னேன் இல்லையா, ஜூன் மாசம் 17 கல்யாணம், 25வது கல்யாண நாள். என்ன சொன்னேன், வட்டியோட கொடுத்துருவோம், அவங்களும் மிடில் கிளாஸ் தான், சரியா? அப்படின்னு 2 மாசத்துக்கு அப்புறம் எங்க அம்மா எங்க வயசு சொன்னாங்க, நான் சொல்லும்போது சொன்னாங்க என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு. என்ன ஆச்சு அப்படின்னா, நிச்சயதார்த்தம்லாம் முடிச்சிட்ட பிறகு எங்க அம்மா மறுபடியும் போயிட்டு இன்னொரு 10,000 ரூபாய் வரதட்சணை கட்டுறாங்க. எங்க மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யாரா என்ன பண்ணாங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, 50,000க்கு கல்யாணம் முடிச்சா முடியும், 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு திருப்தி, 50,000 முடிஞ்சிடான். எங்கள் அம்மா 50,000 வித்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேவம் அப்படின்னு சொன்னேன். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 10,000 எக்ஸ்ட்ராக்கு நான் பெருமனு கிடையாது, ஒரே ஒரு 10,000 அல்பம். எனக்கு எங்கள் அம்மா 10,000 கட்டது வேதனை இல்லை. ஆனால் என் மாமியார் சொன்னாங்க பார்த்தீங்களா, கொடுக்கவே முடியாது, அவங்க 50 அதிகம், 10,000 கிடையாது அப்படின்னு சொல்லி. உண்மை கேட்டாங்களா, அவங்க கொடுக்கலையா? ஆனால் அதுதான் உண்மை, எனக்கு உறுதிக்கிட்டே இருக்கு. ஒரு 10,000 ஒர்த்து இல்லையா, நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000. சரி போகட்டும். 24 வருஷமா அடிக்கடி சொன்ன வாக்கு, என்னது வாக்கு சொன்னதுக்காக எப்பெல்லாம் அவங்க இது மாதிரி உங்க அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் அந்த கண்ணில் வந்து வயதானவங்க இல்லையா, கண்ணில் வந்து இதெல்லாம் ஆகும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது நீ ஒரு 5,000 கொடுமான்னு சொல்லி என் பணத்தில் கொடுப்பேன், ஒரு 10,000 கொடுத்து சில கஷ்டத்தில் கொடுப்பேன். இப்படி கஷ்டங்களிலே நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருக்கிறேன். போன மாதம் உட்காந்துட்டு பாருமா, நான் ஞாபகப்படுத்துறேன் இந்த விஷயம்லாம், இந்த செய்தி வெளி பண்ணும்போது. உங்க அப்பாவுக்கு உனக்கு நான் வாக்கு பண்ணேன் 2001 என்னன்னு சொல்லி 50,000 வாங்கினேன், வட்டியோட திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போதைக்கு 2 லட்சத்துக்கு மேலே போயிருக்கு, சரியா? ஸோ செல்லு தீண்டிச்சா அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து நான் வட்டியில் கணக்கு வச்சுக்கிறேன், இன்னும் அசல் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் எத்தனை வருஷம் நான் இந்த வாங்கின 50,000 திருப்பி கொடுக்குறோன்னு தெரியாது. என்னுடைய HDFC ஹோம் லோனை விட ரொம்ப அநியாயமா வட்டி வாங்குறாங்க மணி. எது கொடுத்தாலும் அது வட்டியிலே கணக்கு வச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ரொம்ப ரொம்ப பயங்கரமான அநியாயம்.